ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. நல்ல பக்கத்துல பார்த்துக்க சொல்லுங்க. சந்தோஷமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நித்தம் நித்தம் சதா காலம் உங்களை நடத்துவார். சதா காலம் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா. நம்ம தான் சொல்றேங்க, உங்களோட வாழ்க்கையில எதை குறித்து கொண்டாலும் தேவனுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையில சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்கள் மத்தியில ஒரு சில பேர்ட்ட கண்டிப்பா பேசுவார். ஏன் பேசுவார் தெரியுமா? ஏன் பேசுவார் தெரியுமா? நிறைய பேர் இல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு சபைக்கு போறோம், ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், நாளைக்கு ஆராதனை, நாளைக்கு ஆராதனை, இந்த காலையில ஆராதனைக்கு நான் போகணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் தேவனுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? தேவன் இன்னைக்கு இடத்துல பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எச்சரிக்கை சத்தங்கள் கூட வச்சு கொள்ளுங்களேன். இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுவீர்களானால். ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு வார்த்தையானது கர்த்தர் உங்கள் இருதயத்திலே துளைக்க பண்ணுவாராக. எடுத்த ஒரு வாசிகள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் யாராவது சத்தத்தை உயர்த்தி, என் ஆத்துமாவே என்னது? அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று அகங்காரத்தினாலே. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவஜனமே, இந்நாட்களிலே கர்த்தருடைய பேசுகிற வார்த்தையானது கூடாத கூட்டம். நீ கூடாத கூட்டத்தின் நடுவிலே வாழ்வாயானால், நீ கூடாத கூட்டத்தின் நடுவிலே சேர்வாயானால், நீ கூடாத கூட்டத்தின் மத்தியிலே இருப்பாயானால், கர்த்தர் உங்கள் நடுவிலே என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறார். நான் பல நாள் சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்திருக்கிறேன், நாளைக்கு வந்திருக்கிறேன். என் பையன் ஆலயத்துக்கு வந்திருக்கானா? நான் ஆலயத்துக்கு வந்திருக்கேன். என் கணவர் ஆலயத்துக்கு வந்திருக்காரா? நான் ஆலயத்துக்கு வந்திருக்கேன். என் மனைவி ஆலயத்துக்கு வந்திருக்காங்களா? நான் ஆலயத்துக்கு வந்திருக்கேன். என் குடும்பம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, நானும் என் வீட்டாருமாய் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை விட்டுட்டு நீங்க எங்க போனாலும் சரி, வேலைக்கு அந்த வேலை இந்த வேலை அந்த அர்ச்சனை இந்த எங்க போனாலும் சரிங்க, அடி விழதான் செய்யும். ஹல்லேலூயா. ஏன்னா என் வாழ்க்கையில நிறைய நான் பட்டிருக்கேன். ஹல்லேலூயா. நான் பட்டும் பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்லுவாரு, டேய் எச்சரிப்பு எச்சரிப்பு எச்சரிப்பு. கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார், யாரை அழைத்தார். ஹல்லேலூயா. 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 அந்த வசனத்தினுடைய 49ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒரு வாசிங்கள் சகோதரியே. யாக்கோபு என்னது என்னது? தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இது? இந்த வார்த்தை குமாரரை அழைத்து எல்லாரும் கூப்பிடுறாரு. எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு? வாங்க வாங்க, உங்கள்கிட்ட என்ன பண்ண போற? கடைசி நாட்களிலே. இன்றைக்கு கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கு தெரியுமா? சமீபமா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க அவர் அப்பையில சொல்லிட்டு இருக்காரு, அப்பையில 2000 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு நாட்கள் அன்னைக்கு நாட்கள், இன்னைக்கு நாட்கள் இன்னைக்கு வராரு, நாளைக்கு வராரு. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆயத்தப்பட்டவர்களாய் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைய இன்னைக்கு அருமையான ஐயா சாது செல்லப்பாயோடைய செய்திகளை நாங்க என் மனைவி எல்லாம் உட்காந்து ஃபேமிலியை உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். அப்ப ஐயா சொல்ற காரியத்தை பார்க்கணும்னா 1900
56 வந்து அவர் சாதுடைய வாழ்க்கையில நிறைய கேட்டீங்கன்னா நிறைய இருக்கும். ஒரு இந்து மார்க்கத்தில இருந்து வந்தவர், அதாவது நல்ல சமஸ்கிருதத்தையும் மற்றும் அதனுடைய புலமைகளையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணவர், கற்று தேர்ந்தவர். நல்ல உட்காந்து சாது சிலபா உட்காந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய உட்காந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும், புஸ்தகங்கள் தரேன், நல்லா உட்காந்து படிச்சீங்கன்னா தெரியும். அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்காத எல்லாவற்றையும் இருந்தவர். கிட்டத்தட்ட அங்கே வளர்ந்தவர். தமிழ் நூல்களில் இருக்கிற மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, அடுத்தது சிவசிந்தாமணி, அடுத்தது சிலப்பதிகாரம், 8 தொகை, 10 பாட்டு, அத்தனையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, கற்று தேர்ந்தவர். அவ்வளவு கிட்டத்தட்ட அவர் வயசுக்கு கிட்டத்தட்ட நிறைய தமிழ்ல மிக சிறந்த புலமை பெற்றவர். நிறைய சொல்றதுக்கு நேரம் இல்ல. அவர் சொல்றாரு, தேவனுக்குள்ளா சொல்றாரு, தேவன் உண்மையான தெய்வம் எங்கே? உட்கார்ந்து ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அழுக ஆரம்பிச்சார். உண்மையான தெய்வம் யாரு? நான் எல்லாவற்றிலும் இருக்கிற, நானே ஒரு இந்த மார்க்கத்தில் எல்லாவற்றிலும் இருக்கிற, இத்தனை சுத்தி வர, யார் உண்மையான தெய்வம் என்று எனக்கு தெரியவில்லை. உட்கார்ந்து எனக்கு பல போராட்டம், அவர் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. உட்கார்ந்து எனக்கு உண்மையான கடவுள் யாரு என்றால் அந்த கடவுள் என்னோடு பேச வேண்டும். உண்மையான கடவுள் யார் என்றால் அந்த கடவுள் என்ன பண்ணும், என்னோடு பேச வேண்டும். அப்பதான் அவருடைய சிந்தனையில வருகிறது. எத்தனை 30 கோடி எத்தனை எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் நான் எந்த கடவுள் உண்மையான கடவுளோ என் பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். என்னோடு என்ன பண்ணும், இதற்கு ஒரு தீர்மானத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். இன்னைக்கு நிறைய இருக்கு அவருடைய போய் பாத்தீங்கன்னா. அப்ப பின்பு நடந்தது என்ன தெரியுமா? பிற்காலங்களில் நடக்கும் காரியங்களை கர்த்தர் அவரோடு நடத்தினார். இன்றைக்கு அநேக இடங்களிலே கர்த்தர் அவரை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாட்சியை கேட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாட்கள் அப்படித்தான் இருக்கிறது. யாரும் என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல, சார்ந்து வாழ்றது இல்ல. ஏன்? தேவனுக்குள்ளாக சார்ந்து வாழ்ற எண்ணம் இல்ல, மனசுல கொண்டு வரணும். ஹல்லேலூயா. சிந்தனையில கொண்டு வரணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறோம்? எத்தனை பேர் ஜெபம் பண்றதுல சோர்ந்து போறோம்? பலவீனை இருக்கும், வலி இருக்கும், போராட்டம் இருக்கும், உபத்திரம் இருக்கு, கண்ணீர் எல்லாம் இருக்கும். ஆனால் ஜெபத்தை விடாதே. என்னதான் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். வேதம் சொல்லுகிறது, நான் உபத்திரப்பட்டது அல்லது, அதனால பிரமாணங்களை நான் என்ன பண்றேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். வசனத்தை மீண்டும் தொடர்ந்து வாசிங்கள். 2ஆம் வசனத்தை வாசிங்கள். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நல்ல 12 குறித்து பார்ப்பீங்களா? அந்த வேதத்தை ஃபுல்லா பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. அந்த வேத ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கிறீர்களானால் ஒவ்வொருவரையும் குறித்து தங்கள் தகப்பன் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை 24ஆம் வசனத்தை வாசிங்களா? 28 வாசிங்கள். அதே 49 28 வாசிங்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் என்னது 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் தேவச்சனமே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும். எந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும்? பெத்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். ஆனால் ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆசீர்வாதம் அதிகமாக வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் வேணும். உன்னுடைய பெற்ற தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும். தாயுடைய ஆசீர்வாதம் வேணும். தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது.
தகப்பனும் தாயும் ஒருவேளை கர்த்தருக்குள்ளாம இருக்கலாம், இல்ல கர்த்தருக்குள்ள வாழ்ந்து ஒரு ஏனோதானது வாழலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அதுல ஒரே வசனம், அந்த 49ஆம் வசனத்துல நான் ஒன்று ஒரு சில காரியங்களை மாத்திரம் அந்த நான் குறிப்பிட விரும்புகிறேன். 9ஆம் வசனத்தை வாசிங்கள். யூதாவை குறித்து கர்த்தர் சொல்கிறார், யூதா பாலசிங்கம் என்றும். அடுத்தது வாசிங்கள் 22 வாசிங்கள். யோசேப்பு கணிதரும் எல்லா பசங்க தான், ஆனா ஸ்பெசிபிக்கா இவங்களை குறிச்சு ஒவ்வொருத்தவங்களையும் குறிச்சு இருக்கு அந்த வசனம். தானை குறிச்சு சொல்லியிருக்காரு, காத்து குறிச்சு சொல்லியிருக்காரு, ஒவ்வொருவரும் இருக்கும். ஆனா இந்த 2 பேர்களை பார்த்தோம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? யூதா வாசிங்கள். எதை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடங்கி படுத்தாய். அவனை எழுப்புகிறவன் யார்? இன்னைக்கு யார் கர்த்தருக்குள்ள எழும்புகிறது? எழுப்புகிறவன் யார்? உங்க ஆத்துமா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க ஆத்துமா என்ன பண்ணக்கூடாது? தூங்கவே கூடாதுங்க. உங்க சரீர பலத்துல நீங்க தூங்கலாம், ஆனா ஆத்துமா என்ன பண்ணும்? தேவனை ஆராய்த்து கொண்டே இருக்கணும். நீங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இல்ல தூங்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது, சமைக்கும் பொழுது, எங்க போனாலும் என்ன பண்ணாலும் நீங்க ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே உங்க மனசுல இருங்க. நீங்கள் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்குள் எல்லாம் ஆமென் என்றும் ஆகும். எல்லாம் ஒரு கருமலை சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் நினைக்கணும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கும். பிரச்சனை வருதா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எப்பெல்லாம் உபத்திரப்படும் பொழுதோ, நான் அடிபட்டு அடிபட்டு எனக்கு ஒரு எழுந்திருச்சப்ப ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் ஏன் இதை அனுபவிச்சிங்கன்னு. என் ரத்தம் ஊத்திட்டு இருக்கேன், அதை பத்தின கவலை இல்லை. என் சிந்தனையில ஒண்ணதெல்லாம் ஆண்டவரை இதை அனுபவிச்சிங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் எனக்கு நின்று தெரிந்து கொண்டேன், உன்னை ராஜ்யத்திற்கென்று நான் தெரிந்து கொண்டேன். கிழசிங்கம் போல படுத்துகிறதுக்கல்ல, நீ யூதா பாலசிங்கம், நீ எழும்பி பிரகாசிப்பதற்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ கிழசங்கம் அல்ல, நீ படுத்துக்கிறதுக்காக எழும்பல. உன்னை குறிச்சு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற. உன்னை குறித்து நான் வைத்திருக்க உன்னை திட்டம் பெரிது, என்னுடைய தரிசனம் பெரிது. என் ஊழிய வாழ்க்கையும், என் தனிப்பட்ட வாழ்க்கையும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க தரிசனம் பெரிது. கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னோட தரிசனம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தரிசனம் பெரிது. ஹல்லேலூயா. என்னோட தரிசனத்தை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய தரிசனத்தை கர்த்தர் மாற்றுவார். அது அப்படியே பாத்தீங்கன்னா வச்சுங்களா, அப்படியே 22ஆம் வசனம் யோசேப்பிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ கனிதரும் திராட்சை செடி வாசிங்கள். செடி அதன் கனிகள் எப்படி இருக்கும்? சுவரின் மேல் படரும். நீ இதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயில தர சொல்லும். ஹல்லேலூயா. நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீங்க? உங்க அழைப்பு என்ன? உங்களுக்கு எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளும்? இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது எதுக்கு இத்தனை பேர் ஆண்டவருக்கு வந்தோம்னீங்க? நல்லா புரிஞ்சுங்க. இத்தனை ஆயிரம் மக்கள் வாழ்கிற இந்த பட்டணத்திலே, இந்த பகுதியிலே, இந்த தாஜ் நகர் பகுதியிலே, இந்த எஸ்பிபி காலனியிலே, பள்ளிப்பாளையத்தில் இத்தனை ஆயிரம் பேர்கள் இருக்கும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக வேறு பிரித்தார்? ஹல்லேலூயா. அவருக்காக நாம் கண்ணி கொடுக்கும்படியாக, அவருக்காக நாம் வாழும்படியாக, அவருக்காக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக. கிறிஸ்தவ வாழ்க்கையில சாட்சி என்பது முக்கியம். மீண்டும் என்று சொல், சாட்சி இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டுக்கு சமமானம். உங்கள் கூரை இல்லாத வீட்டில வாழ்வதற்கு சமமானம். ஆலயம் கூரை வீட்டுல இருக்கலாம், ஆனா இந்த ஆலய குச்சில இருக்கலாம், இந்த ஆலய ஓலையில இருக்கலாம், ஆனால் மகா பெரிய தேவன் இந்த ஆலயத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். வானத்துக்கு பூமி அதிகாரம் படுத்த என் தேவன் இங்க வாழ்ந்து விட. நல்ல காரணம் கடுக்க தன்மைப்படுத்துங்க. நான் அப்படிதான் பண்ணேன். எனக்காக நீ வைத்த திட்டம் பெரிதல்லோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பயப்பட இருக்கேன். நான் ஆண்டவர் சொல்றார், அந்த 22ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்கள்.
இன்னைக்கு கனித்தரும் திராட்சை செடி அதன் கனிகள் எப்படி பண்ணுது? அதன் கனி எப்படி பண்ணுது? நல்லா பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்க சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு செடியை பின்னாடி வச்சுட்டுருவாங்க வீட்டுக்கு பக்கத்துல. அது அப்படியே அந்த கொடி ஏறும். அவரை கொடி என்னென்ன பூசணிக்கு அதெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் மணிக்கும் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அப்படியே பார்த்தா வீட்டை ஃபுல்லா இருக்கும். அங்கங்கேயும் இருக்கும். நல்ல காய்ச்சி தொங்கும். நல்ல கனி தெரிந்து இருக்கும். அதை பாக்குறவன் எப்படி அக்கம் பக்கம் போறவன்லாம் பார்த்துட்டு போவான். அந்த அக்கா வீட்டுல பாருங்களேன், அந்த அண்ணன் வீட்டுல பாருங்களேன், நல்ல படர்ந்துருக்கு, நல்ல காய்ச்சிருக்கு, நல்ல கனி தந்திருக்கு. ஏன் இதை சொல்றாங்க? நல்ல கனி தந்திருக்கு, நல்ல கவனிச்சிருக்கோம். நம்மளுடைய விளைச்சல்கள், உங்கள் ஆசீர்வாதங்கள் நம்மளை பார்த்துன்னு சொல்ல அவங்க கிறிஸ்தவுக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம் படர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய பார்த்தோன்னு தெரியணும். நான் பஸ்ல ஒருத்தர் பக்கத்துல உட்காந்தாரு. நீ பார்த்த என்ன கேட்டாரு, நீ கிறிஸ்டின்? நான் கிறிஸ்டியன்ன்றதுக்கு ஏதாச்சும் எழுதி ஒட்டிருக்கா என்னையும் நான் கவனிச்சுக்கிட்டேன். நம்மளை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லமா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உங்களுடைய சித்தத்தை செய்ய முடியாது. நீங்க எத்தனை பேர் நல்லா ஜெபம் பண்ண முடியுது? நான் ஜெபம் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுப்பார். அவங்க பேசுவாருங்க. நான் முன்னாடி இருக்க ஆண்ட சமத்துல உட்காந்து ஒரு 11:30 மணி நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ண சொல்றாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஆவில நிறைஞ்சு நல்லா உட்காந்து நானும் என் மனைவி உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா உட்காந்து கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் பேச சொல்ற அந்த காரியங்களுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கு நல்ல ஜெபம் பண்ற சொல்லிடுறாரு. நல்ல அந்த காரியத்தை கொடுத்து அவங்களுக்காக நல்ல கண்ணீரோட ஆண்ட சமூகத்துல உட்காந்து கதற பொழுது கர்த்தர் சொன்னார். மறுநாள் அவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டேன். மறுநாள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண நினைச்சேன், கான்டாக்ட் பண்ண முடியல, லீவுன்னு தெரிஞ்சிச்சு. பின்பதாக தேவன் சொன்னாரு, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விட்டுட்டேன். ஆனால் அன்றைய நாட்கள் கர்த்தர் அவருடைய திருமண நாட்களாக இருக்குது. நல்ல காரணத்தை தட்டு சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியாளருக்குள்ளானே நான் ஆவிக்குள்ளானே. சொன்னாரு, இந்த நாள் தீர்க்க தரிசனமா சொல்ற கர்த்தர் மகிமையின் நாளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கொடுத்தார். அந்த நாள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு எழுதி வச்சுங்க. டேட்டை போட்டு வேணா எழுதி வச்சுங்க, இந்த டைம் போட்டு எழுதி வச்சுங்க. தரிசனம் வைக்கப்படுகிறது, தரிசனம் நிறைவேறும் காலம் சொல்வா இருக்கிறது. நீ வைக்கப்பட்டு தலை குடிந்த நாட்களுக்கு பதில் உன் தலை எங்கே குடிந்தாயோ, நீ எங்கே வைக்கப்பட்டது அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர செய்து உன் சந்ததி கால செய்வாராக. நீ எங்க வைக்கப்பட்டியோ, நீ எங்க அவமானப்பட்டியோ, எந்த கூட்டத்துக்கு பதில் நீ சோர்ந்து போனாயோ, எந்த கூட்டத்துக்கு எல்லாம் போக முடியலையோ, அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார். அல்லேலூயா. உங்க தலையை நிமிர செய்யும் நாட்கள் சாய்வா இருக்கிறது. வெட்கத்திற்கு பதிலாக வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை வரும். அல்லேலூயா. இரட்டத்தனையான நன்மை வரும். நீ டேட் படி எழுதி வச்சுக்க. ஒருவேளை நடக்கல சொன்ன அந்த வசந்தோட காலரை பிடிச்சு கேட்கலாம். ஏன்னா நான் ஆராதிக்கிறது என்ன என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் அதிகாரம் படைத்த தேவனை நான் ஆராதிக்கும் பொழுது கொஞ்சம் என்னதான் இருக்கும்?
அந்த கர்வம் இருக்கதான் செய்யும். ஏன்னா என் அப்பா எனக்காக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அது திறந்த வாசல். அந்த திறந்த வாசல் நிரந்தர வாசலாக இருக்கும். அந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. எல்லா திறவுகள் என் ஆண்டவர் உட்கார்ந்து கதறு சொல்ல, நீ கலைக்காது. நீ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்றியோ அவர்களுக்கான வாசலை திறப்ப. அந்த வாசல் அழைக்கப்படாது. அந்த வாசலே ஆகாது. ஏனால் உன் கண்ணீரை நான் திருத்திலே வைத்திருக்கிறேன். நாவிக்கிற சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் நாவிக்குள்ளானே கத்து சொல்லணும். வாசல் திறக்கப்படும். நிச்சயமாகவும் வாசல் திறக்கப்படும். அது கர்த்தருடைய வாசல். அது நிரந்தர வாசல். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். தாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் இந்த கூட்டம் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனை ஆராதிக்கிற தேவனை புலம்பிட்டு பார்க்க முடியாது. தேவனை பட்சபாக பார்க்க முடியாது. தேவனை தூசிக்க முடியாது. தேவனுக்கு அவமானப்படுத்த முடியாது. தேவனுக்கு உள்ளாக நம்ம என்ன பண்ண முடியாது. இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இவர் தான் தெய்வமா? இவர் கண்டிப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? இவரும் கடவுள் தானா? நீ பரீட்சை பார்ப்பாரா? இந்த எக்ஸாம், இந்த ரிட்டன் எக்ஸாம் இல்ல. கர்த்தரை குறித்து நீ அவதூறா பேசுற வார்த்தைகள், கர்த்தரை குறித்து முறுமுறுப்புற வார்த்தைகள். இன்றைக்கு மோசேயையும் ஆரோனையும் குறித்து இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தார்கள். நீ அதனுடைய பின்பகுதியில முழுவதும் எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால உங்கள்ட்ட சொல்றேன். இந்த யாத்திராகமத்திலும் முழு பகுதியும் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அது பின்புலமாக இருக்கிற காரியம் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறார்கள். எதற்காக? சாப்பாட்டுக்காக. நீரை கொல்லவா வந்து ஒவ்வொரு முறையும் சாப்பாட்டுக்காக, அதுக்காக, இதுக்காக ஒவ்வொரு முறையும் பரீட்சை பார்க்கிறார்கள். கர்த்தர் சொல்ற, நீ தேவனுடைய ஊழியக்காரர் குடும்பங்களையும் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பீர்களானால், கர்த்தரை பரீட்சை பார்ப்பீர்களானால் செய்வாரா செய்ய மாட்டாரா? தானியேலாகிய நான் ஒருவேளை அவர் செய்யாமல் போனாலும் நீ வணங்கி இருக்கிற, நீ வைத்திருக்கிற பொருட்களை ஒருபோது நான் வணங்க மாட்டேன். சிங்கக்கேபியோ சோலை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவா. சிங்கக்கேபியோ சோலை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவா. அவர் நம்மளை நீ அக்கினில தூக்கப்பட்டாலும் சரி, செங்கல் சூளையில தூக்கப்பட்டாலும் சரி, அவரும் அங்கே இருக்கிறார். நீ தண்ணியில கடலை தூக்கப்பட்டாலும் சரி, நீ அமிழ்ந்து போயிடுவதற்கு ஒரு ஆழமான கடலை தூக்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. நீ உள்ளத்துட்டு உன்னோட ஊழிய உள்ளத்துட்டு உன் குடும்பம் கொடுத்து நீ முடிஞ்ச அவ்வளவுதான். உனக்கு எல்லாம் செத்து போச்சுன்னு சொன்னாலும் சரி, உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளையே உயிர்ப்பிக்கிற கர்த்தர் ஆண்டவர். நான் சொல்லுவேன், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் எதுக்கும் கவலைப்படுறதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. என்னை வழிநடத்த ஊழியக்காரர் அடிக்கடி சொல்வாரு, எதை குறித்தும் கலக்கமில்லை என் எபினேசர் இருப்பதினால், கருவில் கண்டவர் கைவிட மாட்டார், காலமெல்லாம் போதும் நீரே. கருவில் கண்டவர் கைவிட மாட்டார், காலமெல்லாம் போதும் நீரே. நன்றி இயேசு ராஜா, சரணம் இயேசு ராஜா. அவரே செய்கிற கண்மலை. ஹல்லேலூயா. 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 நல்ல சந்தோஷம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரே என்
கண்மலை. நான் என்ன பண்ணாலும் சரி அவர் என் கூட இருக்காரு. நீங்க உண்மையா இருந்து பாருங்க. தேவன்ட்ட நான் வேணா எழுதி தரேங்க. நீ உண்மையா கர்த்தருக்குள்ள வாழ்ந்து பாருங்க. இந்த வார்த்தையின்படி வாழ்ந்து பாருங்க. நடக்கலன்னு சொன்னா என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நானா சொல்லுவேன், 2002 பல டைம் சொல்லியிருக்கேன். 2002 இன்னைக்குன்னா நான் மறிச்சு கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள், என்ன 2026 மறிச்சு கிட்டத்தட்ட 24 நாள் இருக்கணும். நானும் சொல்லு, உங்களோடு தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் வச்சார் பார்த்தீங்க. இது தாங்க தரிசனம். அதான் சொல்றேன், நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல பார்த்து தமிழ்காரெல்லாம் கிட்ட பார்த்தீங்களா, நான் எத்தனை டைம் சொல்றேன், ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு, ஒரு ஆமென் சொல்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. ஃபைனான்ஸ்கார மாதிரி இன்னைக்கு ஒரு 5 ரூபா வட்டி வரல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. அல்லேலூயா. நான் அதை சொல்றேன், 2002 நான் ரோட்ல நின்று டாம்பரின் ஆண்டவர் உயிரை கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு ஜீவனை கொடுக்கும் பொழுது ரோட்ல நின்று டாம்பரின் வாசிச்சவன் தான் இந்த வசந்த். ரோட்ல நின்று ஆராதனை பண்ணவன் தான் இந்த வசந்த். அப்ப பாடினதுதான் இந்த பாட்டு. இப்ப பாடின சகாயம் செய்யும் கண்மலை, இந்த பாடலை பாடின. இந்த பாடலை கர்த்தர் நானும் என் ஊழியக்காரரும் சேர்ந்து பாடுறோம். எது குறித்தும் கலக்கமில்லை என் எபினேசர் இருப்பதினால். அப்ப அந்த எபினேசர் என்னோட இருக்கிறதுனால நான் எதை குறிச்சு கலக்காம பாட ஆரம்பிச்சேன். அன்னைக்கு எடுத்த ஊழியத்தை இன்று வரைக்கும் கர்த்தர் தரிசனத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரணத்தை சொல்ல மாட்டீங்களா? நடத்துவாருங்க. அவர் நடத்தாம நமக்கு செய்யாம யாருக்குன்னு செய்ய போறாரு? நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? உங்க பிள்ளைங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? எத்தனை பேர் தன் பிள்ளைங்களுக்கு எழுந்திரிச்சோட காலில் தலையில கை வச்சு ஜெபம் பண்றீங்க? எத்தனை நாள் சொல்லி இருப்ப? எத்தனை பேர் தன் பிள்ளைங்களுக்கு தலையில கை ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் தன் மனைவி கணவன் வேலைக்கு பொழுது தலையில கை வச்சு ஜெபம் பண்றீங்க? அவங்க உங்க பிள்ளைங்களுடைய காலங்களை பிடிங்க. உங்க பிள்ளைங்களை காலில் எழுந்திரிச்சு ஆசீர்வதிங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதம் மேல இருக்குன்னு சொல்லுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள். ஏன்? வேதம் தெளிவாய் சொல்கிறது, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். தகப்பனுடைய ஆசீர்வாதம், தாயினுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? இந்த மீனை ஊட்டு, இந்த சிக்கன் சாப்பிடு, இந்த லெக் பீஸ் சாப்பிடு, அதை கொடுக்கணும். சரீரத்திற்கு பலம், ஆவிக்குரிய பலனை யார் தான் வளர்க்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்குறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா நம்ம ஆளுங்க தூங்குறாங்களா நம்ம என்ன பண்ணுவோம்? தட்டி தட்டி செக் பண்ணிக்கணும். அதனால நம்ம அப்படிதானமா நம்ம ஆளுங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா என்ன சிலவங்க என்ன பண்றாங்க, இங்க முதல் வானத்துல இருந்து 3வது வானத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. பாக்கியா கடை என்ன பண்ணுவாங்கன்னா, தக்காளியை இங்க வச்சனா, தக்காளி கூடைய அந்த பக்கம் வச்சனா, இல்ல இல்ல கரெக்டான இடத்துல வச்சிருக்கேன், எலி கடிக்காது. எங்க இருக்கு சிந்தனை? இங்கதான் இருக்கு. சிந்தனை எங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கு. இப்போ மற்றவங்க நினைச்சுங்க, போன வாரம் என்னோட நேற்று பிறகு சொன்னாரு பார்த்தீங்களா, கறி எங்க வச்சோமே, பூனை வந்து எடுத்துட்டு போயிட்டா. நம்ம நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? பூனையை வளர்க்கலையா? வெரி குட். கறி எங்க எடுக்கல? வாழ்த்துக்கள். கறி எடுத்தவர்களும் பாக்கியவான்கள், கறி எடுக்காதவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்கள் யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். தொடர்ந்து வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணுவேன். என்னத? கறி வரும். சிக்கன் லெக் பீஸ் எங்க இருந்து வரும்? பாஸ்டர் வீட்டுக்கு வரும். ஆனா பாஸ்டர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? சிக்கன் பீஸ் கண்டிப்பா உண்டு. பாஸ்டர் சாப்பிடல பிரச்சனை இல்ல, சந்ததி சாப்பிடும்ல. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க இருந்து வருது அப்பம்? யார் முறுமுறுக்கிறா? யார் முறுமுறுக்கிறா? யாருக்கு விரோதமாக? ஊழியக்காரனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. நம்ம ஆராதனை சொல்றேன், ஆராதனை ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிட்டா லென்த்தா போகுது. முறுமுறுப்பு ஆராதனை கர்த்தரை ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் லேட் ஆயிட்டாலும் என்ன பண்றோம்? முறுமுறுப்பாங்க. சரிகிற பலவீனம்.
ஆனால் கர்த்தருடைய பலவீனத்துல அதான் நான் அதை சொல்றேன், என்னாச்சு? பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க என்ன பண்றாங்க? என்னை கொல்லவா வந்து. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? வானத்துல இருந்து என்ன பண்றாரு? அப்பத்தை இறக்குறாரு. அப்பத்தை அதை தொடர்ந்து வாசிக்கலாம், எனக்கு நேரம் இல்ல, தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனால் அப்ப என்ன பண்றாரு? வாசிக்கலாம். அந்த எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல, பரவாயில்ல, இதை பேசுறேன் நான். 14 வருஷத்தை வாசிங்க மிஸ்டர். அக்கா அப்படியே 14 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் இல்ல 16 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பெய்திருந்த பனி நீங்கின பின். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. நல்லா யாராச்சும் வாசிங்களா? எனக்கு பத்தல. பெய்திருந்த இதுதான் தூத்துக்குடி வந்துருச்சா? தேனி மாவட்டம் வந்துருச்சா? வாசிங்க. பெய்திருந்த பனி நீங்கின பின் என்னது? வனாந்தரத்தின் எங்கே மீதெங்கும் என்னது? உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியடைத்தாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு என்னது என்று அதுதான் சொல்றேன் பாத்தீங்களா? நல்லா கவனிச்சுங்க. இது தேவனுடைய சத்தமா இல்லன்றதை என்ன பண்ண மாட்டாங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, சில காரியங்களை உங்களுக்கு கொடுத்து தரிசனத்தை சொல்லுவாரு. உங்க பிள்ளைங்களை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க கணவனை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க வேலையை குறிச்சு எல்லாவற்றையும் கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பாருங்க. ஆனா நம்ம தான் காதுல வாங்குற. நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு காரியத்தை குறித்து ஒரு 10 காரியம் இருக்குன்னா ஒரு காரியத்தை குறித்து கடவுள் பேசுவார். நீ இதை செய்யாத, இதை செய்யாத ஒரு கெட்ட காரியம் வச்சுங்க. செய்யாதன்னு கர்த்தர் வான் பண்ணுவாரு. ஆனா 9 முறை பிசாசு சொல்லுவான், இதை செய்ய. வேறொருத்த மூலியமா, மனுஷனோ அப்பா மூலியமா, யாரோ ஒருத்தவங்க ஆவிக்குரியர்கள் இல்லாதவர்கள் மூலியமாக, கர்த்தருக்குள் நடத்தப்படாதவர்கள் மூலியமாக இதை செய், இதை பண்ணு. இன்னும் என்ன பண்ணுவான்? உங்க சிந்தனையில கை வைப்பான். உங்க சிந்தனையில கை வைக்க என்ன பண்ணுங்க? இது சரிதானே. ஆனால் ஒரு சத்தம் உங்க காதுல கேட்கும், செய்யாதே. பலத்த சத்தம் கேட்கும். தேவனுடைய சத்தத்தை விட்டு அப்பத்தை தேடுவீர்களானால் அப்பம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் பசி தாகத்தை தீர்ப்பதற்கு அப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பம் அளவு வைக்கப்பட்டிருக்கிறது. நீ அப்பத்தை மீறி மிஞ்சுவாயானால், ஆண்டவர் அந்த வசனத்தை அப்படித்தானே சொல்றாரு. அவனுக்கு தொடர்ந்து வாசிக்க நேரம் இல்ல. அவனுக்கு என்ன பண்றாரு? வாசிங்கள் நேரம் இருந்தார்கள் என்றார்கள். அப்பம் கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக எடுத்து சேர்க்க கடவீர்கள். நல்லா கவனிச்சீங்க. அவனுக்கு என்ன பண்றாரு? வேணும் அப்ப நம்ம சொல்ற பாத்தீங்களா? வேணும் அளவுக்கு சாப்பாடு வாங்கிங்க. அள்ளி சாப்பாடு வச்சு கீழே போய் கொட்டாதீங்க. உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லா இந்த ஆண்டவர் சொல்ற இந்த வேதம் மாதிரி நீங்க உலகத்துல எந்த வச்சுங்க, இந்த வேதத்திற்கு மட்டும்தாங்க புத்தகம்னு பேரு. இதுக்கு மட்டும்தான் புத்தகம்னு பேரு. மற்றது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு நான் எது சொல்றேன், சாது சிலப்பா சொன்னேன். அப்படி யூடியூப்ல எடுத்து போய் பாத்தீங்கன்னா இந்த இது என்ன பாட்டு புத்தகம், என்ன புத்தகம்? எழுப்புதலின் கீதம் புத்தகம், உன்னத பாடல் புத்தகம், இதுக்கு எல்லாத்துக்கும் தமிழ் புத்தகம், ஆங்கில புத்தகம், கணக்கு புத்தகம், எல்லாத்துக்கும் புத்தகம். இதுக்கு மட்டும்தாங்க புத்தகம். அதற்கு மாற வார்த்தையே இல்லை. அல்லேலூயா. இதுக்கு மட்டும்தான். நல்லா போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லா மொழிபெயர்ப்பையும் நீ வேணா கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்க, எந்த கூகுள்ல வேணா சர்ச் பண்ணுங்க. இதுக்கு மட்டும் தான் புத்தகம் என்று இருக்கிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு மட்டும்தான் நீங்க எத்தனை புத்தகம் வச்சாலும் சரி, அந்த ஆர்த்தர் பேர் இருக்கும். புத்தகம் இதை எழுதினவர், இந்த கதை எழுதினவர் இது. ஆனால் இதை என் தேவன் எழுதினார். ஹல்லேலூயா. இந்த புத்தகத்துக்கு மட்டும்தாங்க புத்தகம் பேரு. வாசிங்க சிஸ்டர். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள. நல்ல கவனிங்க. தலைக்கு ஒரு ஐயா வீட்டுல அம்மா படுத்திருக்காங்க, ஒரு ஓமர் நான் எடுத்து போயிடுறேன் சாப்பிட்ட பிறகு. நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. ஒரு எச்சரிக்கையாவது சொல்றேன். இங்க என்ன பண்றோம்? சாப்பாட கொண்டு போறோம். அம்மா வயசானவங்க எவ்வளவு சாப்பிடுவாங்க? சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்து போறப்ப என்ன பண்றோம்? பின்பதான காரியத்தை பாப்பீங்கன்னு சொன்னா, அவரவர்கள் என்ன காரியங்களுக்கு உங்களுக்கு மிஞ்சினதை நீ செய்கிறானால் வாசிங்கள். அளந்தார்கள், மீதியானதும் இல்லை, எனக்கு அவ்வளவு இருக்கு சொத்து, எனக்கு இவ்வளவு இருக்கு சொத்து, என் சம்பத்து இருக்கு, எனக்கு அவ்வளவு பேர் சர்ச் இருக்கு, என் பேலன்ஸ் இருக்கு, என் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, கார் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நீ என்ன உனக்கு? எனக்கு அவ்வளவு கம்பெனி இருக்கு, அவ்வளவு சொத்து இருக்கு, என் பையன் அவ்வளவு சம்பாதிக்கிறது, எனக்கு அவ்வளவு எல்லாமே இருக்கு, எனக்கு காடு இருக்கு, வெள்ளாமை பெட்டு இருக்கு, விவசாய பூமி எல்லாம், தென்னந்தோப்பை, என்ன வேணா வச்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க. அளந்தார்கள், மீதி எதுவுமே இல்லையா? போறப்ப ஒண்ணுமே எடுத்துட்டு போல. கொஞ்சமாய் சேர்த்தவன் குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவாய் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள வாழும் பொழுது என்ன பண்ணும்? எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? கர்த்தருடைய பலனுக்குள்ளாக ஒரு நிறைவான வாழ்க்கை. நிறைவு எங்க இருக்கணும்? ஆவிக்குரிய பலனோட நிறைவு இருக்கணும். மாமிசத்தை என்ன வேணும்? நல்லா கவனிங்க. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்க ஜெபம் பண்றதுல ஒரு நாட்கள் ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு நாட்கள் ஐயா ரீஜனல் டைரக்டரா இருக்கும் பொழுது ஒரு மீட்டிங் நடக்குது. இது சாட்சியாக இருக்கும், நீங்க யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும். ரீஜனல் டைரக்டர் போல டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது. டெல்லியில் ஒரு மீட்டிங் போயிட்டாரு. மீட்டிங் முடிச்சுட்டு வந்து அவங்க ஆண்டவர் சமுத்திரம் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. என்ன ஆயிட்டு? விடிஞ்சிருச்சு. பக்கத்துல அவரும் இன்னொருத்தர் இருக்காங்க. ஒரு பெட், அப்பனா இப்ப உள்ள டெக்னாலஜி மாதிரிலாம் இல்ல, பெரிய பெரிய ரூம்னா ஹால்ல இல்ல, ஒரே ரூம். அவங்க ஒரு பெட், இங்க ஒரு கட்டு, அங்க ஒரு பெத்த, அங்க ஒரு மெத்த, இங்க ஒரு கட்டில், அங்க ஒரு கட்டில் படுத்திருக்காரு. இவரு பாட்டுல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. விடிஞ்சிருச்சு. பக்கத்துல உள்ளவரு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து விடிந்து ஒரு 5 மணிக்கு மேல அவர் மேல கை வைக்கிறாரு. ஏதோ ஒரு கையை மேல தொடர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்த்தாரு. ஐயா ஜெபம் பண்ணிட்டு விடிஞ்சிருச்சுங்கய்யா. ஓ விடிஞ்சிருச்சா? தெரியல, நான் ஆண்டவரோட நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரோட பேசிக்கிறது எனக்கு தெரியல. அப்போ அவர் எழுந்திரிச்சு சொன்னாராம், ஐயா ஒரு மனுஷன்ட்ட பேசுறது போல நீங்க ஒரு மனுஷன்ட்ட பேசுறது போல நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கயா. அவர் யாருதையா? அவர் தான் நான் ஆராதிக்கிற தேவன். நல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? யார்கிட்ட பேசுற மாதிரி பேசுற? நானும் என் மனைவி பேசுறேன். எப்படி பேசுவோம்? ஒரு உறவுக்குள்ளாக. என் மனைவி கணவன் என்ற கணவன் மனைவி என்ற உறவு. நானும் எங்க அம்மாவும் பேசுறேன். நானும் என் தாயின் மகன் என்ற உறவு. அடுத்து யார் பேசுறோம்? பிள்ளைகளோட பேசுறேன். என் மகளோட நானும் பேசுறேன். தகப்பன் மகள் என்ற உறவோட பேசுறேன். இன்றைக்கு அப்படி சாதாரண ஒரு நண்பர்கிட்ட பேசுற போல, ஒரு மனைவிட்ட பேசுற போல, ஒரு கணவன்கிட்ட பேசுற போல, ஒரு பிள்ளைகிட்ட பேசுற போல சாதாரண பேசிட்டு இருந்தீங்கயா. அதனாலதான் டிஜே தினகரன் ஐயா கர்த்தர் உலக நாடு முழுவதும் கர்த்தர் நடத்தினார்.
ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க. நீங்க பிற்காலங்கள் 1950 55 60 எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஊழியங்கள் வளர்ந்துச்சுன்னு சொன்னா டிஜே சிலர் ஐயா, சாது செல்லப்பா, இன்றைக்கு அநேக யாரு மோகன் அண்ணா, அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணா, இவர்கள் மூலமாக தான் இந்தியா ரட்சிக்கப்பட்டது. இந்தியா இன்றைக்கு உள்ள கர்த்தருக்குள்ள வாழுதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட தேவ மனுஷன் மூலமாக இன்றைய வரைக்கும் தேவன் வழிகாட்ட பாராட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், என்னுடைய ரோல் மாடல் என் ஊழியக்காரர் இதன் ராஜர். நான் பல நேரம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிதான் பண்ணணும் நான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஒரு பெரிய நல்ல ரோல் மாடலா இருந்தது அகஸ்டின் ஜெபக்குமார், பீகார். அண்ணன் ஊரு இதுதான், திருநெல்வேலிக்கார் தான், தூத்துக்குடி திருநெல்வேலி தான். ஆனா பீகாருக்கு ஊழியத்துக்கு போனாரு. இன்றைக்கு அண்ணன் ஊழியம் ஸ்டேட்டஸ் பண்றாரு. 80 வயசு அண்ணனுக்கு. 80 வயசு, 55 ஆண்டுகள் ஊழிய வாழ்க்கை. எவ்வளவு அட்டி, எவ்வளவு உதை, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு அவர் அதை சொல்லுவாரு. என்னை கொலை பண்றதுக்கு எத்தனையோ டைம், எத்தனையோ இயக்கங்கள் வந்துருச்சு. நம்ம ஊழியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறப்ப என்னை கொலை பண்றதுக்கு நிறைய பேர் நின்ட்டாங்க பாரு. சாட்சி அண்ணன். சிங்கங்களின் வாய்களை கட்டின தேவன் அவர்களை கைகளையும் கட்டினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு கை கட்டினார்னு பல சாட்சி சொல்லுவாரு. நான் பாட்டுல காரு பாட்டுக்கு அவன் பாட்டுல கத்தி வச்சுட்டு இருக்கான், நான் பாட்டுல பாட்டுக்கு அவன் அப்படிதான் நிக்கிறான். ஏன் எதுக்கு நிக்கிறான்னு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் கண்களை மறைப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு அதான் சொல்றேன், என் எதிரிக்கு முன்னதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என்ன பண்றாரு? என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. உங்க பாத்திரத்தை நிரப்புவாருங்க. ஏன் அவனை வச்சு கொள்ள வைக்கல அகஸ்டின் அண்ணா? அவரை வச்சு இன்னைக்கு வசந்து பேசணும்னு இருக்கு பாத்தீங்களா? எங்கேயோ இருக்கிற பீகார்ல ஊழிய செய்யற அகஸ்டின் அண்ணா பத்தி இன்றைக்கு ஈரோடு பட்டணத்துல இருக்கிற இந்த வசந்து பேசுறேன்னு சொன்னா எழுப்புதல் கர்த்தர் யார் மூலமாக உண்டு பண்ணுகிறார் பாத்தீங்களா? நிறைய பேருங்க கர்த்தர் உங்களை கொண்டு, இங்க இருக்கிறவங்க ஒரு சில பேரை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார்னு சொன்னா, நீங்க வைக்கப்பட்ட ஜபத்துல, இந்த வைக்கப்பட்ட ஜபத்துல கர்த்தர் செய்தான்னு சொன்னா, நான் எனக்கு செய்த கர்த்தருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? புரியுதா? புரிஞ்ச ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நன்மை கர்த்தர் செய்தான்னு வச்சுங்க சகோதரியே, எனக்கு நன்மை செய்தான்னு வச்சுங்க சகோதரனே, எனக்கு நன்மை செய்த கர்த்தருக்கு நீ என்ன நன்மை செய்ய போகிறாய்? நான் சாக போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷமா 2 நிமிஷம் நான் மறிக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. மறிக்க போகும் பொழுது ஆண்டவரே நான் மறிக்க போறேன், உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டுட்டு நீங்க கூடும். அப்ப ஆண்டவருக்குள்ளதான் இருந்த, ஆண்டவரே இந்த மறிக்க போகிறேன், நான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னா கர்த்தர் இந்த பூமியிலே அவருடைய ஊழியத்தை செய்வேன். அன்னைக்கு எடுத்த வைராக்கியம் 2004 எடுத்த அந்த வைராக்கியம் இன்றைய நாட்கள் வரைக்கும் நான் சுற்றி கொண்டிருக்கிறேன், பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் அநேக இடங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நான் ஆண்டவருக்கு எனக்கு கொடுத்த உனக்கு ஒரு நன்மை, நான் உனக்கு அதான் என்ன சொன்னாரு? அப்பமே இல்ல, நல்லா கவனிங்க, அப்பமே இல்ல, சாப்பாடே இல்ல, அப்பத்த என்ன பண்ணாரு? தந்துட்டாரு. அந்த கர்த்தர் என்ன பண்றோம்? இதெல்லாம் செய்யணும்ன்றாரு. நம்ம என்ன பண்றோம்? வாசிங்கள், அடுத்து வாசிங்கள் சிஸ்டர், தொடர்ந்து வாசிங்கள். அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலர் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், எல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லியும் ஒன்று வைக்க கூடாது, எல்லாத்துக்கும் காலி பண்ணிட்டோம். மோசேயின் சொல் கேளாமல், மோசேயுடைய சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலர் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார். கொஞ்சம் மீதி அதில் பூஞ்சி பிடித்தது. என்னது? பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. பூச்சி பிடித்து நாட்டம் எடுத்தது. உங்கள் வாழ்க்கையில காத்த நாட்டத்தை வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கை ஆயிருங்கள். வாழ்க்கையில் நாட்டம் வந்துடக்கூடாது, நாட்டம் வந்துடவே கூடாது.
எனக்குன்னு ஒரு பெருமை நாவி, மேட்டின் நாவி, அது இது, எனக்கு ஒரு ஜாதி பெருமை நாவி, அது இது வர ஆரம்பிச்சா நாட்டம் எடுக்க ஆரம்பிக்கும். ஜெபம் பண்ணணும்னு சொன்னா ஜெபம் பண்ணணும், சர்ச்சுக்கு வரணும்னா சர்ச்சுக்கு வரணும், மற்றவங்களோட போய் பேசாத போய் பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு அபாண்ட பேசக்கூடாது அபாண்ட பேசக்கூடாது, அடுத்தவங்கள சண்டை பண்ணக்கூடாது சண்டை பண்ணக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட அளவு மிஞ்சி வராதே, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. மிஞ்சினா கர்த்தர் பூச்சி பிடித்து நாற்றம் எடுக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாகும். தம்பி சர்ச்சுக்கு வா, எங்க சர்ச்சுக்கு வாங்க, எம்மா சர்ச்சுக்கு வா. அப்பயே வந்துட்டீங்கன்னா அருமையான சகோதரர், போன வாரம் எத்தனை பேருக்கு வந்து தெரிஞ்சதுன்னு தெரியல. அருமையான சகோதரர் ஒருத்தர் போன வாரம் சாட்சி சொன்னார். எத்தனை பேருக்கு தெரியும்? சாட்சி சொன்னது எத்தனை பேருக்கு என் இருதயத்தை தொட்டது? கையெடுத்து சொல்லாமா? யாராச்சும் போன வாரம் ஒருத்தர் பிரதர் ஒருத்தர் சாட்சி சொன்னார் தெரியுமா? கிங்ஸ்லி ராபின்சன் ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார் தெரியுமா? அவர் சாட்சி சொன்னது எத்தனை பேருக்கு இருதயத்தை தொட்டது? என் இருதயத்தை ரெண்டா கிழிச்சிருச்சுங்க, ரெண்டா கிழிச்சப்பட்டது. ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. சுதந்திரத்தை நினைக்க எனக்கு ஒரு போன் வருது, நான் இதே இடத்துல தான் சர்ச்சில் இருக்கேன், போன் வருது. போன் வந்தோடனே என்ன பண்றேன், ஐயா உங்க சர்ச்சுக்கு நாளைக்கு வரோம், ஐயா செய்திக்கு வரீங்களா? செய்திக்கு ஒரு ஆள் திருப்பூர்ல இருந்து வராருங்க, அண்ணன் வராருங்க, அண்ணன் ஒருத்தர் வராரு. இல்லை பிரதர் சாட்சிக்கு தான் நான் வரேன், சாட்சிக்கு தான் ஒருத்தர் வராரு. சரி வாங்க, எஃப்எம்பி ஊழியத்திலிருந்து வாங்கன்னு சொன்ன பிறகு நான் இதே இடத்துல உட்காந்துருக்க, வராரு, அவர் பேக் எடுத்துட்டு வந்தாரு, இந்த இடத்துல சர்ச்சுக்கு உள்ள வந்தாரு, மைக்க பிடிச்சாரு, கட்ட 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 ஒரு சாட்சியை சொன்னாரு. பாயின்னு 20 நிமிஷம் போயிட்டாரு. அந்த சாட்சி சொல்லும் பொழுது ஒன்று சொன்னாரு பாத்தீங்களா, வலையை போடும் பொழுது மீனாக இருக்கும் பொழுதே வந்துருங்க, தூண்டில் போட்டாருன்னா கிழிஞ்சிருங்க. எனக்கு நான் அடிபட்டது, நான் கடந்ததுதான் ஞாபகம். அவர் சொல்லி அடுத்த நிமிஷம் நாவிக்குள்ளானே ஆண்டவருக்கு ஆண்டு சொன்னார், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாரு என்கிட்ட ஆண்டவர். உங்க அப்புறம் பிரதர் நாளைக்கு கூப்பிட்டேன், பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும் பிரதர். யாருன்னு பிரதர் நீங்க? என்ன ஆனா எனக்கு போன்ல பேசுறது ஒருத்தவரு, வந்தது ஒருத்தவரு, வந்தவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் யாருன்னு தெரியாது. அவர் வந்தார், சாட்சி சொன்னார். சாட்சியிலே பல பகுதியிலே இருதயத்தை உடைக்கப்பட்டது, அநேக உடைக்கப்பட்டதுக்கு மாற்றம் உடைக்கப்பட்டு 20 நிமிடத்துல பேக் எடுத்தார், போயிட்டு ஜார்க்கண்ட் போயிட்டார். யாரு? நான் போன் பண்ணி கேட்டேன், பிரதர் நம்பர் இல்லை. அப்புறம் ஒரு பிடிச்சி நம்பரை வாங்கணும்னு கூப்பிட்டு, பிரதர் நீங்க யாருங்க? மாதிரி பிரதர் நீங்க இப்படி பேசுங்க, யாரு குறிச்சு சாட்சி சொன்னீங்க? சாட்சி நான் பிரதர் ஒன்று சொல்லட்டுமா, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது ஒண்ணு, நான் இதை தான் பேச போறேன். ஊழியத்தை குறிச்சா பேச போகணும்னு நினைச்சேன். நான் ஜார்க்கண்ட்ல எப்படின்னா ஊழிய சார், அங்கே மக்கள் மலைமாள் மக்கள் இருக்காங்க, அங்கே பனி மழை கோவில் இது அதெல்லாம் இருக்கு. இப்போ யாரும் பிரச்சனை, அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, ஊழியத்துக்கு விரோதமாக எல்லா பிரச்சனையும் இருக்கு. இது மத்தியில் நான் ஊழியர் செய்கிறேன், இதைத்தான் நான் பேச வந்தேன். ஆனால் கர்த்தர் பேச வச்சதே வேற பிரதர். நீங்க பேச வச்சீங்க, ஒருத்தன் மைக்க பிடிச்ச தேம்பி அழுதுட்டு இருக்கான். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. அப்ப வரும்பொழுது அது எச்சரிப்பின் சத்தமாக கர்த்தர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுநாள் அவரை கான்டாக்ட் பண்ணணும்ட்டு நான் கான்டாக்ட் பண்றேன் ஒரு 10 மணிக்கு. இப்போ வரைக்கும் அவர் போன் எடுக்கல. நானும் அதிக டைம் மெசேஜ் போட்ட போன் மட்டும் எடுக்கல.
யார் யாரு எங்க இருந்தது? யார் யாரு எங்க இருந்து வந்தீங்க? ஜார்க்கண்டில் ஊழியம் செய்யும் கிங்ஸ்லி ராபின்சனுக்கும் ஈரோட்டில் ஊழியம் செய்யும் வசந்துக்கு என்ன சம்பந்தம்? வசந்துக்கு எச்சரிக்கும்படியாக தேவன் ஜார்க்கண்டிலே இருக்கிற கிங்ஸ்லி ராபின்சனை அழைத்தார். ஹல்லேலூயா. தேவ எச்சரிப்பின் சத்தம். இரண்டாவது இங்க கிளம்பி திரும்ப விட்ட பேசும்பொழுது திரும்ப விட்ட நான் பேசுறதுக்கு இப்போ ட்ரை பண்ண முடியல. பயங்கர பிஸியா ஊழியத்தில் அங்க இருக்க நெட்வொர்க் கிடைக்காத ஏரியா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ரெண்டு இடத்துல ஊழிய செய்யற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டு உங்கள்கிட்ட பேசுவார்னு உங்களுக்கு தெரியாதுங்க. எலியாவுக்கு கர்த்தர் காக்கையில கொண்டு போசித்தார். யாரை கொண்டு பேசுவார்னே தெரியாதுங்க. யாரை கொண்டு எச்சரிப்பின் சத்தம் கொடுப்பாரு தெரியுது. யாரை கொண்டு எந்த ஊழியக்காரரை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பான்னு தெரியாது. எந்த தாயை கொண்டு எந்த தகப்பனை கொண்டு யாரை கொண்டு உங்கள்கிட்ட ஒரு தரிசனத்தை சொல்லுவான்னு தெரியாது. ஆனால் உங்களை கொண்டு வைத்திருக்க தரிசனம் நிறைவேறும். அது தாமதிக்காது. அது தாமதித்தாலும் நிறைவேறும். ஒருவேளை தாமதிக்கும். என்னுடைய ஜபங்கள் 20 வருஷம் ஜபங்கள்லாம் இருக்கு. அருமையான அகஸ்டின் சொல்லுவாரு, அருமையான சாது செய்ய சொல்லிருக்காரு, அருமையான தினசரியா சொல்லிருக்காரு. தினசரியா இப்ப வராரு 26ஆம் தேதி. அவர் சொன்னாரு, நான் 2000 ஜபம் பண்ணது எனக்கு எப்ப வந்துச்சு? 2024 வந்துச்சுன்னாரு. அவர் ஜபம் பண்ணது எப்போ? 2000. சில ஜபங்கள் தாமதமாகும். கவலைப்படாது. உனக்கு வைத்திருக்கிற அளவு மாறாது. உனக்கு வைத்திருக்கிற அளவு மாறவே மாறாது. உனக்கு கொடுக்கப்பட்டது உனக்கு வச்சது உனக்கு வச்சதுதான். அதுல எழுதிவிட்டார், உனக்கு வச்சது உனக்கு வச்சதுதான். ஒருவன் தொட முடியாது. அல்லேலூயா. வாசிங்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், 74ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். சீக்கிரம் முடிக்கிறேன், சீக்கிரம் முடிச்சிருவோம், பயப்படாதீங்க. என்னடா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. யார்ட்டையும் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு, அதுக்காக தான். நேராவதுன்னா கர்த்தர் பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். 74:19 வாசிங்கள். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு முதல்ல உங்களை சேர்ற கூட்டம் யாரு? கூடாத கூட்டம். இப்ப சொன்ன பாத்தீங்களா? இப்ப மோசேக்கு ஒரு கூட்டம் எழுதுனாங்க பாத்தீங்களா? கூடாத கூட்டம். உங்களோட சேர்ற கூட்டம் யாரு? உங்கள்கிட்ட வர உறவு யாரு? கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கிற அந்த ஊழியம், கர்த்தரை விட்டும் உங்கள் ஊழிய வாழ்க்கையை விட்டும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் இயேசுடைய அன்பை விட்டும் பிரிக்கிறவன் யார்? பிரிப்பவன் யார்? யார் மூலியமா வர வருவாங்க? யார் மூலியமா வர என்ன பண்ணுவான்? போகாத, செய்யாத, ஜெபம் பண்ணாத, பைபிள் வாசிக்காத, உபாசம் ஓடாத. அடுத்தது என்ன? என்னது? ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொல்றாரு. அந்த வசனத்துக்கு பின்பு அந்த தொடர்ந்து வாசிங்கள். அடுத்தது 20 வசனம் வாசிங்கள். உண்மையை உடன்படிக்கை நினைத்தரலாம். அடுத்த நீதிமொழிகள் 21:16 வாசிங்க. சீக்கிரம் வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 21:16. சீக்கிரம் 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 சீக்கிரம். வேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் யார் கூட்டத்தில் தாவரிப்பான்? வாசிகள் வாசிகள் மீண்டும் வாசிகள். விவேகத்தின் அறிவை விட்டு தேவனுடைய வசனத்தை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் எப்படிங்க ஒருத்தன் செத்தவன் ஒருத்தன் செத்துட்டான், அவங்களோட எப்படி வாழ முடியும்? ஒரு மனுஷன் உயிரோட இருக்க வரைக்கும் அவனுக்கு பேரு, செத்துட்டா போனத்தை எப்படி எடுப்பீங்க? உயிரோடு இருக்கும் பொழுது பேரு, செத்துட்டா பிணம். பணத்தை எப்படி எடுப்பீங்க? அவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கை. வேதம் என்ன சொல்றது? அதிகபட்சம்
இன்னைக்கு நம்ம ஊர்ல எப்படி இன்னைக்கு செத்துட்டா ஊருங்களை சொந்தக்காரங்க சொல்லிவிட்டு இன்னைக்கு 9 மணிக்கு செத்துட்டா அதிகபட்சம் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல அடக்கம் பண்ணிடணும், 6 மணி நேரத்துல சாயங்காலம் அடக்கம் பண்ணிடணும். ஆனா இதே சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துல முடிஞ்சு வச்சுங்க, செத்துட்டா பாடி வந்து ஒருத்தன் வருவான் அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல வந்து எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய டிரா இருக்கும், அந்த டிராவல வச்சு பூட்டிடுவான். பூட்டிட்டு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுக்கப்புறம் துக்கம் நாட்கள் ஒரு நாள் வைப்பீங்க. ஒரு வாரம் கழிச்சோ, 10 நாள் கழிச்சோ, 15 நாள் கழிச்சோ, 20 நாள் கழிச்சோ, 1 மாசம் கழிச்சோ நீங்க வைப்பீங்க. அப்பதான் எல்லாம் வருவாங்க. அப்ப எல்லாம் இது மாதிரி இவர் செத்துட்டாரு அவன் அப்படி எல்லா இடத்துலயும் வருவாங்க. அவன் பாடி கொடுத்து விடுவான். 2 மணி நேரம். நம்ம ஊர்ல என்ன சொல்றோம், செத்த பிறகு ஐயா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க, அப்படி வாழ்ந்தவருங்க, இப்படி வாழ்ந்தவருங்க, பணத்தை படுப்பேன். அந்த பக்கம் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, அந்த பக்கம் கோயில் நோம்பி நடக்குது. இந்த வழி என்ன பண்ணக்கூடாது, பணம் போக கூடாது. 6 மணிக்குள்ள போயிடணும். மலரக்கார நினைக்கிறாங்க, அநேக இடங்களிலே சாதி கொடுமையின் மூலமாக பெண்ணத்தை எடுத்துட்டு போறதற்கு வழி வாசல் ஒரு போன மாசம் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் மறந்துட்டேன், இடுப்பு அளவு தண்ணியில பணத்தை தூக்கிட்டு போறாங்க ரோட்ல. அந்த வழி அந்த ஜாதிக்காரன் இந்த பணத்தை எடுத்து போறதுக்கு இந்த வழிக்கு அளவுல இல்ல. ஜாதி வரி ஆவிகள் இடுப்பு அளவு தண்ணியில தூக்கிட்டு போறாங்க ஐயா பணத்தை. கேரண்டி இல்ல. அவன் உயிருக்கு கேரண்டி கொண்டு போறாங்க 4 பேர், அவனுக்கு கேரண்டி கிடையாது. வழி தப்பினும் கூடாத கூட்டம். நீ யாரோட சேர்ந்துகிட்டு இருக்க கூடாத கூட்டமா? நான் திரும்ப சொல்றேன், ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பல முறை சொல்லிருக்க, உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுறாங்களா, உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள தெரிஞ்சிடணும். கர்த்தர் ஏன் இவங்க பாத்திமா என்கிட்ட வரணும், ஏன் அவங்க வந்து என்கிட்ட பேசணும், ஏன் என் பிரதர் நாகராஜ் பிரதர் என்கிட்ட வரணும், நான் இங்க இருக்கேன் இவரை ஏன் என்ன தேடி வர்றாரு. ரோட்ல ஒருத்தவங்க போறான்னு வச்சுங்க, திடீர்னு ஒருத்தவங்க பாக்குறேன், இவரை பார்த்துட்டு 10 வருஷம் ஆகுது. நான் முன்னாடி சொல்ல திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், 10 வருஷம் ஆகுது, இவரையா என்ன பாக்குறேன், இந்த அக்காவை ஏன் பாக்குறேன், இவர் என்ன பாக்குறாங்க, உங்களை திசை திருப்புவார்கள். கூடாத கூட்டம் வந்து என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத கலைகளை விதைப்பார்கள். பிசாசாதான் யாரை விடுங்கலாம் என்று தெரிச்சுக்கிற சிங்கம் மூலம் வகை தெரிந்து கொண்டிருக்கான். சிங்கம் நல்லதுதான், சிங்கம் போல நான் சொன்ன யூதராஜ சிங்கம் அது சிங்கம் தான். கிழட்டு சிங்கமா இருக்கா, படுத்துக்கிட்டு இருக்கா, சிங்கம் போல போத்திக்கிட்டு வருதா. வரும்பொழுது அவங்கள்ட்ட விலகிறதுக்கு பாருங்க, ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு சத்தம் வரும் காதுல, அவங்கள விட்டு வெளியில போ, தப்புன்னு அவங்கள விட்டு வெளியில வர்றது பார்க்கணும். போதும் சிஸ்டர், போதுக்கா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, இல்ல என் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு, எங்க அண்ணன் கூப்பிடுறாங்க, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, எங்க அப்பா கூப்பிடுறாரு, எனக்கு அது எத்தோ ஒரு சாக்கு பக்கம் சொல்லிட்டு வாங்க. தண்ணி வந்துட்டு சொல்லிட்டு போங்க. உன் வீட்டுல வந்து செக் பண்ண போறான், தண்ணி வந்துருச்சா செக் பண்ண போறான். எத்தோ ஒரு காரணம். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சேராத கூடாத கூட்டம் கர்த்தர் நிறைய பேட்ட சொல்லுவாரு, இந்த கூட்டத்துல சேராத விலகு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாட்கள்ல ஒரு குருடர் ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதர் பல விதமான போராட்டங்களை வாழ்ந்தவர். தன் மனைவி அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டு, ஒரு அடுத்தடுத்து ஒரு மனைவி ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு, அந்த மனைவி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. உள்ளே போகும்பொழுது ரயில் ஓரத்துல நின்று சாவு போலான்றப்போ அவர் போயிட்டாரு. சாவு போலான்றப்போ ஒருத்தர் கையை பிடிச்சி, ஏப்பா நீ சாவுற, ஏப்பா நீ சாவ போற? இல்லைங்கயா, எனக்கு கண்ணு தெரியாது, நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், நான் இருந்து என்ன பண்ண போறேன். சரி, இன்னும் அப்படியே ஒரு சின்ன வயசுல இருந்து எனக்கு கண்ணு தெரியாது, அப்படியே ரோட்டோரத்தில் படுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இன்னும் எனக்குன்னு ஒரு அந்த பகுதியிலேருந்து ஒருத்தி வந்தா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோன்னு சொன்னேன். வாழ்ந்தா, நான் ரோட்டோரங்களில் நின்று பிச்சை எடுத்துட்டு வருவேன், ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அங்கங்கன்னு பிச்சை எடுத்துட்டு வந்து காசு கொடுப்பேன்.
அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்து இன்னொருத்தவனுக்கு மனைவியாக வாழ்ந்து கொண்டு எனக்கு கண்கள் திறக்கப்படலை. எனக்கு கண் இல்லாதனால என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கண்ணு தெரியாதுன்றத அவ பயன்படுத்தி இருந்திருக்கா. கடைசியில பார்த்தா அவன் என் காசுக்காக தான் என்கிட்ட வாழ்ந்திருக்கா. சொல்லிட்டு கைப்படியாப்பா சாவ போற, அப்பதான் உனக்காக ஒருத்தர் ஜீவன் கொடுத்திருக்கிறார். உனக்காக ஜீவனை கொடுத்த ரத்த பலியாய் சிந்தி கல்வாரி மலையிலே உனக்காக கடைசி சொட்டியும் ரத்தத்தையும் சிந்துற இயேசு உயிரோடு இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்ப்பா. உன்னை இயேசு வண்டிடுவா. கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். கர்த்தர் உன்னை அதிசயமாய் அற்புதமாய் நடப்பார். இந்த எல்லாவற்றையும் உன்னை மறந்து விடு. எல்லாவற்றையும் மறந்து தேவன் உன்னை நடத்துவார். இந்த பைபிளை படின்னு சொன்ன இந்த பைபிள் வசனத்தை அவருக்கு படிக்க தெரியாது. இப்ப அவருக்கு கண்ணு தெரியாதனால இவர் படிச்சு சொல்ல ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு கட்டத்தில் அவரோட பேச ஆரம்பிச்சாரு. கர்த்தர் அவர் பிடிச்சுக்கிட்டாரு. பேச 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 கர்த்தருக்குள்ள அவர் ஐக்கியப்பட ஆரம்பித்தார். தேவனுக்குள்ளாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. தேவனை பற்றி பிடிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் ஒரு பாடல் எழுதினார். கருவில இருந்து கல்லறை வரைக்கும் இருந்த உலகம் தானா, இரவும் பகலும் இரண்டும் இருந்து இருந்த வாழ்க்கை தானா. கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் இருந்த உலகம் தானா, இரவும் பகலும் இரண்டும் இருந்து இருந்த வாழ்க்கை தானா. தடுமாறினேன் நான் தடம் மாறினேன், தடுமாறினேன் நான் தடம் மாறினேன். ஒருவேளை சோத்துக்காக கையை ஏந்துற, நான் கையை ஏந்துற, வழிகளும் தெரியாம நானும் நிற்கிற ஏமாலியான நான் கோமாலியான, ஏமாலியான நான் கோமாலியான. கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் இருந்த உலகம் தானா, இரவும் பகலும் இரண்டும் இருந்த வாழ்க்கை தானா. கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் இருந்த உலகம் தானா, இரவும் பகலும் இரண்டும் இருந்த வாழ்க்கை தானா. அவர் எழுதுற அந்த பாடல் இன்னைக்கு அநேக இடங்கள் போயிட்டு இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியர் செய்கிற ஒரு ஊழியக்காரராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு கர்த்தர் ரோட்ல நின்னாங்க. அவர் சொல்லுவார், ரோட்ல நின்ன கட்ட மனைவியை எனக்கு துரோகம் பண்ணா, என் குறைய வச்சு என்னை அவமானப்படுத்துறாங்க, என் கண்ணு தெரியலன்னு அவமானப்படுத்துறாங்க, நான் கண்ணு தெரியல என்னை வச்சு பலவீனப்படுத்தி அவங்க சுகமரமா வாழ்க்கை என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உங்க வாழ்க்கையில் உங்களை பயன்படுத்துறதுக்கு வருவாங்க. உங்க பலவீனத்தை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பத்தி ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உன்னால முடியாது, உன்னால கவலைதான், உனக்கு இதுதான் அதுதான். இல்ல, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் நிறைவேறும். இப்பதான் அவர் எழுதுன கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரர். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் உண்டுங்க. வாசிகளை ஒரே வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 30 வசனத்தையும், அப்போஸ்தலர் 19 30 ஒரு அப்போஸ்தலர் 19 எடுங்க. ஒரு ஆளு வெளிப்படுத்தின விஷயம் 3:9 எடுங்க. பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்தபோது சீசர்கள் அவர்களை போக விடவில்லை. இதுக்கு முன்ன அந்த பகுதியை நல்லா படிப்பினானா பவுல் கையினால கர்த்தர் அநேக அற்புதம் செய்தார். பவுலை விரோதமாக எழுப்பி பவுலுக்கு விரோதமாக அநேக கூட்டங்கள் எழுப்பி பவுலை அழிக்கலாம் என்று நினைக்கப்படுது. தேவன் கர்த்தரை நடத்துகிறார். பவுலை எப்படியெல்லாம் நடத்தினார் அந்த 19 அதிகாரம் முழுவதாக இருக்கும். அடுத்த வாசிகள் வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்து வாசிகள். நான் முடிக்கிறேன். யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அதற்கு முன்பதாக வாசிங்கள். 8ஆம் வசனத்தை வாசிங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும்
நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் பூட்ட மாட்டான். எல்லாம் எழுந்திருச்சு நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி எல்லாம் எழுந்திருச்சு இன்றைக்கு கர்த்தர் பேச போகிறார். இன்றைக்கு கர்த்தர் பேச போகிறாரு. கூடாத கூட்டத்தின் மத்தியில நீ இருக்காது. நீ கூடாத கூட்டத்தின் மத்தியில இல்ல. உனக்கு இது இல்ல. உன்னுடைய வாழ்க்கை இது இல்ல. இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை. கூடாத கூட்டம் அல்ல. உன்னை கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் உனக்கு இரண்டான வாழ்க்கை இல்லை. வெளிச்சம் திறக்கப்படி இருக்கிறது. உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்கிற கண்கள் திறக்கப்படி இருக்கிறது. உங்களை குறிச்சும், உங்க குடும்பத்தை குறிச்சும், உங்க வாழ்க்கையை குறிச்சும், உங்க வேலையை குறிச்சும், உங்க வருமானத்தை குறிச்சும் பயம் இல்லாத வாழ்க்கை இருக்கணும். உங்க வேலையை குறிச்சு பயம் வேண்டாம். உங்க வருமானத்தை குறிச்சு பயம் வேண்டாம். உங்க குடும்பத்தை குறிச்சு கவலை வேண்டாம். இல்ல வாய்களை திறந்து யாரும் வெறுமையா இருக்க வேண்டாம். நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம், அதிகபட்ச 10 நிமிஷம். இன்னைக்கு ஒரு சில பேர் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்ப போறாரு. ஒரு சில பேர் கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. ஒரு சில பேர் யாரு வேடிக்கை பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லா கண்களை மூடி இருக்கணும். எல்லா கண்களை மூடி இருக்கணும். யாரு வேடிக்கை பார்க்காதபடிக்கு எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. இதெல்லாம் உங்க தரிசனம். இதுல நீ இப்ப வெறுமையா இருக்கிற, நீ அவிழ்ந்து போயிட்ட, நீ விழுந்து போயிட்ட. எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரே என்னோட தரிசனத்தை வெளிப்படுத்துங்க. நல்ல வாயில தர சொல்லுங்க. ஆண்டவரே எனக்குன்னு என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே? என்ன திட்டம் எனக்காக வைத்த திட்டம் பெருகல்லோ. நல்ல வாய்களை தரங்க. நல்ல பேச ஆரம்பிங்க. நல்ல வாய் தரங்க. நல்ல வாய் தரங்க. பைபிள் வசனம் தெளிவாய் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நல்ல நாள் நிரப்புவேன்.